என்கிற ஒரு சூறாவும் உண்டு. அந்த முஜாதலா என்கிற சூறாவிலே அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அற்புதமான பல ஆயத்துக்களை சொல்கிறான். அதிலே ஒரு ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா கீலலக்கும், உங்களுக்கு சொல்லப்பட்டால், தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், கொஞ்சம் இடம் கொடுங்க, நானும் உட்கார்ந்துக்கிறேன் என்று சொல்லப்பட்டால் அவர்களுக்காக இடம் கொடுங்கள். தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸி ஃபஃப்ஸஹு, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொன்னா இடம் கொடுங்க. அப்படி நீங்கள் அவர்களுக்காக இடம் கொடுத்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான நேரம் வரும்போது உங்களுக்கும் இடம் தருவதற்கான ஏற்பாட்டை செய்வான். நாம் பேருந்திலே இருக்கிறோம், வயோதிகர் ஒருவர் நிற்கிறார், அவருக்கு நாம் முன்னுரிமை தர வேண்டும். கர்ப்பஸ்திரி நிற்கிறாள், அவருக்கு முன்னுரிமை தர வேண்டும். கஷ்டத்தில் உள்ளவர்கள் நிற்கிறார்கள், உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இடம் தர வேண்டும். இல்லை, அவர்கள் ஜன்னல் ஓரத்தை கேட்கிறார்கள், அதற்கு அவர்கள் தகுதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த இடத்தை மாற்றி தர வேண்டும். ஏற முடியவில்லை, நான் மேலே எனக்காக புக்கிங் ஆகி இருக்கிறது, நீங்கள் வாலிபமாக இருக்கிறீர்கள், மேலே ஏறிக்கொள்ளுங்கள், எனக்கு உங்களுக்குரிய அந்த கீழுள்ள சீட்டை தந்து விடுங்கள் என்றால் அதற்காக மனமுவந்து தருவதற்கு முன் வர வேண்டும். இல்லை இல்லை, நான் தரமாட்டேன், எனக்குரிய இடத்தில் நான் உறங்குவேன், எனக்குள்ள சீட்டில் தான் நான் இருப்பேன் என்று அடம் பிடிப்பது ஒரு முஃமினுக்கு அழகல்ல. அங்கே அவர்களுக்காக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நம்மை விட வயோதிக பெண்ணாக இருக்கும், அப்பர் சீட்டாக, அப்பரிலே அவர்கள் படுக்க வேண்டியிருக்கும், ஏறவே முடியாது. இல்லை இல்லை, நீங்கள் ஏறினாலும் சரி, ஏறாவிட்டாலும் சரி, நீங்கள் படுத்தாலும் சரி, படுக்காவிட்டாலும் சரி, என்னுடைய அந்த சிலிப்பரை விட்டுத்தர நான் தயாரில்லை என்று சொல்லாதீர்கள். நீங்கள் உங்களிடத்தில் கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று கேட்டால் நீங்கள் இடம் கொடுங்கள். அவர்கள் இடம் கேட்டால் இடம் கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுத்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ்வும் உங்களுக்கு இடம் தருவான். உங்களுக்கு ஒரு சிக்கல் என்று வருகிற நேரத்தில் உங்களுக்கு அழகான அமைப்பை அல்லாஹ் உண்டாக்கி தருவான். நமக்கும் ஒரு வயோதிகம் என்று இருக்கும் அல்லவா, நமக்கும் நாம் குடும்பத்தோடு செல்லும் ஒரு சூழல் வரும் அல்லவா, அந்த நேரத்திலே நமக்காக இறங்கி போகின்ற ஒரு உள்ளங்களை அல்லாஹ் உருவாக்கும். அது மஜ்லிஸாக இருக்கலாம், பிரயாணங்களாக இருக்கலாம், எல்லா இடங்களிலேயும் இந்த உயர்ந்த பக்குவம் நமது உள்ளத்திலே வர வேண்டும். அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறேன், முடியவே முடியாது, என்னிடத்தை நான் விட்டு தரவே மாட்டேன் என்று அமர்வார். ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள், நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம், மனைவி மக்களாக இருக்கிறோம், ஒன்றாக அமர்ந்து கொள்ளுகிறோம் என்று, இல்லை முடியவே முடியாது, நான் இங்கேதான் 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 என்பார். அல்லாஹ்வும் இவனுக்கு ஒரு நேரத்தை உண்டாக்கி அதே பாடத்தை புகட்டுவான். பிறகு அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லுகிறான், யஃப்ஸஹில்லாஹு லக்கும் வைதா கீல அன்ஷுஸூ ஃபன்ஷுஸூ யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலே ஈமான் கொண்டவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தத்தான் செய்வான். ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாழ்த்தவே மாட்டான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், அந்த ஈமான் கொண்ட காரணத்தினாலேயே அல்லாஹ் உயர்த்துவான். பிறகு அவர்களிடத்திலே கொஞ்சம் ஞானம் வந்து விட்டால், இல்மு வந்து விட்டால், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு இல்மை அல்லாஹ் தந்து விட்டானோ அவர்களுக்கு இன்னும் தரஜாவை உயர்த்தும். இந்த இல்மு அவனை உயரத்திலே கொண்டு போய், இந்த இல்முக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அது உலக கல்வியாக இருக்கட்டும், மறு உலக கல்வியாக இருக்கட்டும், அந்த கல்வியின் மூலமாக அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படும், ஒரு விளக்கம் உண்டாகும், விளங்கும் தன்மை ஏற்படும். அல்லாஹ் அவனை ஜஹில் என்கிற இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கும். ஒரு பிரைட்னஸ் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அது உலக கல்வியினால் கிடைக்கின்ற பிரைட்னஸை விட அதோடு சேர்ந்து மறு உலக கல்வியினால், ஆன்மீக கல்வியினால், அல்லாஹ் ரசூலுடைய இல்மினால் அது இன்னும் அழகு பெருமையானால் அதனால் அவனுக்கு இன்னும் தெளிவு அதிகமாகிவிடும். சாதாரணமான விஷயம் அல்ல. ஒருவர் மார்க்கம் அறியாதவராக உலகம் அறிந்த ஒரு பெரியதொரு அறிஞராக இருக்கிறார், இன்னொருவர் மார்க்கம் அறிந்தவராக இருக்கிறார். ரெண்டு பேருமே இல்முள்ளவர்கள்.
ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே, அடியார்களின் பார்வையிலே இந்த இல்முள்ளவர் இருக்கிறார் அல்லவா, நபித்துவ இல்மை அறிந்தவர், மார்க்கம் தெரிந்தவர், மார்க்க சட்டங்கள் அறிந்தவர், அவர் எங்கோ இருப்பார். ஏனென்றால் இந்த உலகம் அறிந்த அறிஞர் கூட அந்த மார்க்கம் அறிந்தவரிடத்தில் தான் வந்தாக வேண்டும். அவரிடத்தில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படித்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, இந்த இல்மிலே எத்தனை எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்கிறேன். ஷாம் தேசத்துக்கு மதீனா நகரத்தினுடைய ஒரு வியாபாரி, அவருடைய பெயர் சலாம் இப்னு ஜுபைர். அவர் யூத ஒரு பெரியவர், மிகப்பெரிய வியாபாரி. அவர் ஷாமுக்கு போன போது அங்கே எல்லா பொருள்களும் வாங்கி முடித்தாகிவிட்டது. திரும்பலாம் என்கிற போது அங்கே ஒரு அடிமை விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அந்த அடிமை எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்படுகிறார்? பக்கத்திலே போய் விசாரித்தால் ஆக குறைந்த பணத்துக்கு அவரை விற்பனை செய்கிறார். இவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எதற்காக இவருக்கு இவ்வளவு கம்மியான ரேட் போடுறீங்க என்று கேட்கிறார். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், குறைவா கிடைச்சா பரவாயில்லன்னு வாங்குறதெல்லாம் கிடையாது. எதுக்காக இவ்வளவு குறைவா விற்கிறீங்கன்னு கேட்டு, அவன் அதுக்கு கூட தகுதி இல்லை, ஏதோ வித்தரலான்னு வந்திருக்கேன். அந்த எஜமானர் சொன்னார், அப்படியா, அதற்கு கூட தகுதி இல்லையா, சரி நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அந்த குறைந்த பணத்தை கொடுத்து அந்த அடிமையை வாங்கி வந்தார். வாங்கி வரும்போது சொன்னார், நான் மதீனா நகரம் உன்னை அழைத்து செல்வேன், மதீனாவுடைய பாசார்ல வச்சு உன்னை விற்பேன். நீ விற்பனை ஆகிட்ட அப்படின்னா உனக்கு நல்லது, விற்பனை ஆகலைன்னா பிறகு சரியில்லை என்று அழைத்து சென்றார். மதீனா நகரத்தினுடைய அந்த வியாபார ஸ்தலத்திலே வைத்து இவரை, நீங்கள் என்ன ரேட்டுக்கு கேட்கிறீர்களோ அந்த ரேட்டுக்கு நான் தர தயார் என்று நிற்க வைத்தார். ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 3 நாள் ஆனது. எவருமே பக்கத்தில் கூட வரவே, சும்மா கொடுத்தா கூட வேணாம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, பேச்சுக்கு சொல்லுவோம், வேணவே வேணாங்க, சும்மா கொடுத்தாலும் வேணாங்க. இந்த நிலை இருக்கிற போது மதீனாவிலே ஒரு பெண்மணி, ஷபீகா என்ற பெயருடைய பெண்மணி, அந்த பெண்மணி அந்த அடிமையை தினந்தோறும் பார்க்கிறார். என்ன இந்த அடிமையை யாருமே வாங்க மாட்டாங்களே, இப்படியா விலை போகாத ஒரு அடிமை. அவர் மீது உள்ளத்திலே ஒரு இரக்கம் வந்தது, பரிவு வந்தது, பாசம் வந்தது. ஏனென்றால் இரக்கம் வரும் அல்லவா சில பெண்களுக்கு. உடனே அந்த அடிமையை என்ன ரேட் சொல்கிறார்களோ அதை கொடுத்து தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார். இது ஊரெல்லாம் பரவிவிட்டது. எந்த பைசாவுக்கும் தகுதி இல்லாத ஒரு அடிமைய மதீனாவில் இருக்கக்கூடிய ஷபீகான்ற ஒரு பெண்மணி வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு ஊரெல்லாம் பரவுது. இந்த நேரத்தில் தான் மக்கா நகரத்திலிருந்து ஒரு வியாபார குழு ஷாம் தேசம் சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் வரை அந்த செய்தி போகிறது. அந்த வியாபார கூட்டத்திலே தலைவராக ஒருவர் இருக்கிறார். அவர் நபியவர்களிடத்தில் ஈமான் கொண்ட வாலிபர், நபியவர்களிடத்திலே ஈமான் கொண்ட வாலிபர். அவர் கேள்விப்படுகிறார், இப்படி ஒரு இரக்கமுள்ள ஒரு பெண்மணி மதீனா நகரத்தில் இருக்கிறாராம். சரி, போய் சந்திக்கலாம் என்று சந்திக்கிறார். இந்த அடிமையின் மீது இவ்வளவு இரக்கம் கொண்ட பெண்ணாக இருக்கிறாயே, நீ எனக்கு வாழ்க்கை துணையாக ஆனால் நான் அதை ஏற்க தயார். அந்த பெண்ணும் நானும் அதை ஏற்க தயார். எங்கே உனது தந்தை தாய்? பேசலாம். பேசி முடிவானது, திருமணமும் நடந்துவிட்டு. இப்பொழுது திருமணம் நடந்த பிறகு அந்த ஷபீகா என்ற பெண்ணை அழைத்துக் கொண்டு தன்னுடைய ஊருக்கு சென்று உள்ளவர்களுக்கெல்லாம் காட்ட வேண்டும், நான் திருமணம் முடித்துக் கொண்ட பெண்மணி இதுதான் என்று காட்ட வேண்டும். அதோடு இந்த அடிமையையும் சேர்த்து அழைத்து சென்றார். அங்கே மக்கா நகரம் சென்ற பிறகு அங்கே ஒரு பெரிய வியாபாரி, எனக்கு வியாபார டீலிங் இருக்கிறது, அவரை நான் முதலில் சந்திக்கிறேன் என்று தன்னுடைய மனைவியையும் அந்த அடிமையையும் அழைத்து சென்று அந்த வியாபாரியை சந்திக்க போனால் அவர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அப்பா, நீ யார்? நீ இருந்த மாதிரி இல்லையே, உன்னிடத்தில் பேச்சு வார்த்தை எல்லாமே ரொம்ப நாகரிகமா இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு, உன்னுடைய அணுகுமுறையே வேறையா இருக்கு, உன்னுடைய அணுகுமுறை மிக அழகாக ஆகிவிட்டது, அதற்கு தக்க உன் மனைவியையும் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய், அதோடு சேர்ந்து ஒரு அடிமையும் சேர்த்து வந்திருக்கிறாய், உன்னை இப்படி மாற்றியது யார்? அப்படிங்க, என்னை மாற்றியதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எங்கே இருக்கிறார்? அவரிடத்தில் என்னையும் அழைத்து சென்று அந்த வியாபாரியும் வந்து ஈமான் கொள்கிறார்.
அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்கியவர் தான் உஸ்மானே கனி ரலியல்லாஹு. அந்த அடிமையை விலை கொடுத்து வாங்கியது ஷபீகா. அந்த ஷபீகாவுடைய தன்னுடைய அடிமையை தன் கணவருக்கு தந்து விட்டார். அந்த அடிமையை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றதுதான் ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு. இப்பொழுது இவரும் ஈமான் கொண்டு, ஷபீகாவும் ஈமான் கொண்டு, அந்த அடிமையும் ஈமான் கொண்டு, யாரை போய் சந்தித்தார்களோ அந்த வியாபாரியும் ஈமான் கொண்டு, எல்லாருமே ஈமான் கொண்டு விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பேச்சு நடக்கிறது. நாமெல்லாம் முஃமின்களாக இருக்க இவரை மட்டும் என் அடிமையாக வைத்திருக்க வேண்டும், இவரை நாம் உரிமை விட்டு விடலாம். உரிமை விட்டு விட்டார். உரிமை விட்ட பிறகு நீ என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய்? நீ தொழில் துறையில் ஈடுபட நினைத்தால் அதையும் நாங்கள் செய்ய தயார். கடைகள் நீ வைக்க தயார் என்றால் அதையும் செய்து தர தயார். என்ன உனது நோக்கம் என்று கேட்டபோது, நான் ஆலிமாக ஆக வேண்டும், நான் ஹாஃபிதாக ஆக வேண்டும், நான் இல்முல் நுபுவத்தை கற்க வேண்டும், நான் தெரிந்து தெளிவு பெற்று பிறரையும் தெளிவுபடுத்த வேண்டும். எனக்கு அதை ஏற்படுத்தி தருவீர்களா? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த அடிமையை அழைத்து சென்று நபியவர்களின் மூலமாக பொறுப்பு சாட்டப்பட்டு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக ஆகிவிட்டார். பிறகு நபியவர்களுடைய ஹதீசுகள், எக்கச்சக்கமான ஹதீசுகளை மனனம் செய்தவராகவும் மாறினார். முதல் ஹிஜ்ரத், அங்கிருந்து மக்கமா நகரத்திலிருந்து ஒரு காஃபிலா மதீனா நகரம் சென்றதல்லவா, அந்த காஃபிலாவிலே தலைமை இமாமாக அந்த அடிமை இருந்தார். இப்பொழுது அடிமை இல்லையே, உரிமை விடப்பட்டு விட்டாரே, மிகப்பெரிய ஆலிமாக கருதப்பட்டார். மதீனா நகரத்துக்குள்ளே செல்லும் போது ஆங்காங்கே தொலை வைப்பதற்கு அவரை இமாமாக மக்கள் நிறுத்தினார்கள். பிறகு மதீனா நகரம் சென்ற பிறகு குபா மஸ்ஜிதிலே இமாமாக இருந்தார். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அந்த அடிமைக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். தெரு ஓரத்திலே எதற்குமே உபயோகம் இல்லை என்று ஒதுக்கப்பட்ட, எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லப்பட்ட, சும்மா கொடுத்தா கூட வேணாண்டு சொல்லப்பட்ட ஒருத்தரை அல்லாஹ் அந்த இல்மின் மூலமாக உயர்த்தி எந்த அளவுக்கு உயர்த்தினான் என்றால், ஹலீஃபா பின்னால் என்று தொழுகிறார், முன்னால் அடிமையாக இருந்தவர் தொழ வைக்கிறார். அவர்தான் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு பெயர் என்ன? சாலிம் ரலியல்லாஹு. மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தந்தான். பிறகு ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்கள் தலைமை முஃப்தியாக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த நேரத்தில் இருக்கிற பொறுப்பு அதிகாரிகள் வெளியில நிற்பார்களாம், மணிக்கணக்காக நிற்பார்கள். மணிக்கணக்காக நின்று பிறகு உள்ளே அனுமதி கேட்பார்களாம். எவ்வளவு நேரமாக நிற்கிறீர்கள்? நீங்கள் பாடம் தொடங்கியதிலிருந்து வெளியில் தான் நிற்கிறோம் என்பார். அல்லாஹ் ஒரு அடிமையாக இருந்தவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருகிறார் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். யாருக்கு இல்மை தந்து விடுகிறோமோ அந்தஸ்தை உயர்த்தி விடுவோம். நாய் வாய் வைத்தால் 7 தடவை கழுகணும், மண்ணு போட்டு கழுகணும் 7வது தடவை. அதே நாயை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதுக்கு வேட்டையாடுகிற இல்மை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால், வேட்டையாடக்கூடிய இல்மை பிஸ்மில்லாஹ் என்று போய் கவ்விக்கொண்டு வரும். அந்த இல்மு அதற்கு வந்து விட்டால் பிறகு அது வாய் வைத்து கவ்வி கொண்டு வருகிற வஸ்துவை நீங்கள் அறுத்து சாப்பிடுங்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த நாய் ஆண்மரி நாய் அல்ல, அது நீங்கள் பார்ப்பது போன்ற சராசரி நாய் அல்ல, ஆலிம். அது யாரும், அது அறிவு பெற்ற நாய். பிஸ்மில்லாஹ் என்று சொன்னால் கவ்வி கொண்டுதான் வருமே தவிர கடித்து கொண்டு வராது. அப்படிப்பட்ட இல்மு தரப்பட்ட நாய். ஒரு நாய் நஜீஸ், எல்லா பகுதியும் நஜீஸாக இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு இல்மு வந்த காரணத்தால் இவ்வளவு அல்லாஹ் அந்தஸ்தை தருகிறான் என்றால், மனிதன் இயல்பாகவே உயர்ந்தவனாக இருக்க, அவனுக்கு கொஞ்சம் உலக கல்வியும் கிடைக்க, அதோடு சேர்ந்து மார்க்க தெளிவும் கிடைத்து விட்டால் எவ்வளவு உயர்ந்தவன் அந்தஸ்தை. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தான் உருவாக்கினார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தான் உருவாக்கினார். பெரிய காலேஜ் எல்லாம் இல்லை. ஹஜ்ரத் உஸ்மானே கனியை உருவாக்கினார், ஹஜ்ரத் அலியை உருவாக்கினார் ரலியல்லாஹு. எல்லாமே நபி அவர்களுடைய பாடசாலையில் பயின்றவர்கள் தான்.
அவர்களுக்கு என்ன எழுத்தெல்லாம் சொல்லி தந்தார்களா? எனக்கே எழுத தெரியாது நபி அவர்கள் சொன்னார். ஆனா உண்மை, நானே எழுத படிக்க தெரியாதவன், என்னோடு இருக்கிற சஹாபிகளும் எழுத படிக்க தெரியாதவர்கள். ஆனால் அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற இல்மும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு என்றால், யாரேனும் ஒருவன் அநியாயம் செய்ய நினைத்தால், நபி அவர்களுக்கு பிறகு யாரேனும் ஒருவன் ஒரு அநியாயம் செய்ய நினைத்தால் உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைவு வந்து அந்த உண்மைத்தனம் அவனை அநியாயம் செய்ய விடாமல் தடுக்குமா. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவுடைய அதாலத், நீதம் அவனை பயமுறுத்துமா. பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவின் நினைவிலே வந்து அவனுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துமா. பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைவு வந்து அவனது உள்ளத்திலே தக்வா உண்டாகும். உடனே அந்த தவறிலிருந்து விலகி விடுவான். எப்படிப்பட்டவர்களை நபி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா வாய் திறந்து, யார சொல்லுன்னா அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை இறக்கனா நல்லா இருக்குமே சொல்லுவாங்க. சட்டம் இறக்கி சாராயத்தை பத்தி சட்டம் வந்திருக்கு, ஆனா தெளிவா இல்லையே யார சொல்லலாம். உடனே தெளிவான சட்டம் வந்துருக்கு. கோஷா பருதா விஷயத்துல கொஞ்சம் அழுத்தமான சட்டம் வந்தா நல்லா இருக்கும். உடனே அழுத்தமான சட்டம் வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை நபி அவர்கள் விட்டு சென்றார்கள். நினைத்து பார்க்கிறோம், இந்த காபாவிலே ஓரத்தில் ஒட்டப்பட்டிருக்கிற இந்த ஹஜர் அஸ்வத் கல், நீ ஒரு கல், உனக்கு எந்த சக்தியும் கிடையாது. லாபத்தை தர முடியுமா, நஷ்டத்தை ஏற்படுத்த முடியுமா? நபி அவர்கள் முத்தம் போட பார்த்தேன், எனவே நானும் முத்துகிறேன் சொன்ன போது பக்கத்துல அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் பேசுற மாதிரி இல்ல, நபி அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு 2 கண்கள் தரப்படும், அதற்கு உதடுகள் இருக்கும், அது தன்னை முத்திட்டவர்களை சாட்சி சொல்லும் என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். உடனே அந்த இடத்திலிருந்து இறங்கி தனக்கு இருந்த அறிவை விட இன்னும் கூடுதலான அறிவுடையவர்களை நிச்சயமாக மதிக்க கற்க வேண்டும். தன்னுடைய இல்மை விட தெளிவு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தெளிவு. உடனே சொன்னார்கள், லௌலா அலியன், இந்த இடத்துல மட்டும் அலி இல்லாமல் போனால் இந்த உமர் வழிகட்டு போயிருப்பேன். உடனே இறங்கி நபி அவர்கள் அங்கே இறந்து அவர்களது கண்கள் மறைந்திருக்கிறது. அந்த நேரத்திலே யாராவது நபி அவர்களை இறந்தார்கள் என்று சொன்னால் கொன்று விடுவேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கு போனாங்களோ அந்த மாதிரி போயிருக்காங்க, ரிட்டர்ன் வந்துருவாங்க என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பிதற்றிக் கொண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வந்து சொன்னார்கள், இல்லை இல்லை, நீங்கள் நினைப்பது போன்றல்ல என்னுடைய நண்பரே, நீங்கள் உங்களது எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் மரணிப்பீர்கள், உங்களை மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பவர்களும் மரணிப்பார்கள். நீங்கள் மரணிக்கின்ற ஆசைப்படுறவன் ஹயாத்தாவருக்கு போறோம், இன்னக மையித்தும் இன்னகும் மையித்தும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சொன்ன உடனேயே இந்த தெளிவு எனக்கு ஏற்படலையே, உங்களுக்கு அல்லாஹ் இந்த தெளிவை தந்திருக்கிறானே, என்ன அழகான தெளிவு. உடனே உரையில போட்டாங்க வார. இப்படி அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த நேரத்திலே இல்மிலே இவரை விட அவர், அவரை விட அவர் என்று உலகம் முழுக்க அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்கிற தன்மை, அங்கீகரிக்கிற தன்மை நமது கல்விக்கு வர வேண்டும். நிச்சயமாக உலக கல்வி எவ்வளவுதான் நாம் கற்றிருந்தாலும் அதோடு சேர்ந்து மார்க்க ஞானமும் சேர்ந்தால் மட்டும்தான் மகிமை என்பதை நாம் புரிய வேண்டும். வல்ல ரஹ்மான் புரிந்து அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஹஜ்ரத் அவர்கள்